சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கிழக்கு கரை நீர்ப்பாசன வாய்க்கால் தண்ணீரில் அடையாளம் தெரியாத பெண் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த அரசிராமணி அருகே உள்ள பகுதியில் செல்லும் கிழக்கு கரை நீர்ப்பாசன கால்வாயில் அடையாளம் தெரியாத சுமார் 30 வயது மதிப்பிடத்தக்க பெண் சடலம் மிதந்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் தேவூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பெயரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தேவூர் போலீசார் நீர்ப்பாசன வாய்க்கால் தண்ணீரில் மிதந்து வந்த பெண் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து நீர்ப்பாசன வாய்க்கால் நீரில் மிதந்து வந்த பெண் யார், எந்த பகுதியைச் சேர்ந்தவர், தானாக வாய்க்கால் தண்ணீரில் குதித்து தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது கொலை செய்து யாரேனும் வாய்க்காலில் சடலத்தை வீசி சென்றார்களா என பல்வேறு கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து அடையாளம் தெரியாத பெண் சடலம் கிழக்கு கரை கால்வாயில் மிதந்து வந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.